வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதாவது விஜய் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமாக போயிருக்குது. அந்த மனு 10ஆம் தேதி விசாரணைக்கு வருது. திமுக அடிமடியையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய அளவுக்கான முயற்சி அது. ஏன்னா இதை திமுக விமர்சிக்க முடியாது. ஏன்னா இதே மாதிரி திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பண்ணாங்க. ஒரு அரசாங்கம் பண்ணும்போது விஜய் பண்ணுறது தப்பு இல்லை. அப்படி விஜய் என்ன பண்ணார்? இன்னொரு பக்கம் டிஜிபி ஆஃபீஸில் விஜய் தரப்பில் மனு கொடுத்துருக்காங்களாம். அதாவது கரூருக்கு போகிறதுக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்கன்னு கோட்டையும் அணுகியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றம் அமைச்சிருக்குது. எஸ்ஐடி அஸ்ராக்கர்க் அவர்கள் தலைமையில். அந்த எஸ்ஐடி அப்படிங்கிற ஒன்றை எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி விஜய் தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கோரிக்கை மனு விடுத்திருக்காங்க. உடனே தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்லாம் இன்றைக்கி திமுக கேட்க முடியாது. ஏன்னா இதே மாதிரி கிட்னி திருட்டு விஷயத்தில் எஸ்ஐடி போடும்போது அந்த எஸ்ஐடியை இருக்கக்கூடாது, கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் போனவங்க தான் திமுக. ஏற்கனவே இவங்க முன்னுதாரணம் இருக்குது. அதனால் இது இவங்க ஏதாவது அறிக்கை விட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. இதையும் தெரியாமல் சில பேர் சமூக ஊடகங்கள் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. விஜய் இந்த மாதிரி எஸ்ஐடியை வேணாங்கிறாரு, யாரையாவது ஒருத்தரை நம்பணும். அப்போ சிபிஐ வேணும்னு கோரிக்கை விடுக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்புறாரு, ஸ்டேட்டை நம்புறதில்லை அப்படிங்கிறாரு. நல்லா யோசனை பாருங்கள். போலீஸ் தான். அது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸு? நம்ம ஒன்றுமே புரியலையே. யாராவது ஒருத்தரை நம்பணும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ சிபிஐ வரட்டுங்கிறார் அவர். நடுநிலையான அமைப்பு. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாரபட்சமாக நடந்துக்குவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அவருடைய உரிமை. அது எப்படி நீங்கள் தட்டி கழிக்க முடியும்? சார், உங்களுக்கு ஒன்று தமிழக போலீஸ் விசாரிக்கிறது தான் சரின்னு இருக்கலாம். பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க. வேணாங்க, அவர் மாற்றி கேட்குறாரு. நீதி நிலைநாட்ட வேண்டியது நல்ல விஷயம் தானே. ஏற்கனவே அருணா ஜெகதீசன் அவர்கள் கமிட்டி ஸ்டெர்லைட்டை விசாரிக்கும் போது பேரலாக சிபிஐன்னு தான் விசாரித்தாங்க. அப்போல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் கரெக்டாக அந்த இடம் பார்த்து அடிச்சிருக்கார். இந்த எஸ்ஐடி அப்படிங்கிற ஒன்றை இன்றைக்கி நீதிமன்றம் போட்டாலும் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள், பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அஸ்ராக்கருக்கு நல்ல அதிகாரியாக இருந்தாலும் இது திமுக, அதாவது ஸ்டாலின் தலைமையிலான அவர் தான் முதலமைச்சர், அவருக்கு கீழே தான் காவல்துறை இருக்குது. இப்போ அஸ்ராக்கருக்கு எல்லாருமே ஸ்டாலின் தான் தலைமையின் கீழ் தான் வருவாங்க. அப்படிங்கும்போது நியாயமாக நடக்காது. ஏன் நியாயமாக நடக்காதுன்னா, திறமையான அதிகாரியாக அஸ்ராக்கருக்கு உள்ளிட்ட எவ்வளோ பேர் இருந்தாலும் இவர்கள் அவர்களை பணி செய்ய விடமாட்டார்கள். இவங்க சில வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது அப்படின்னு எதிர்த்தரப்பு சந்தேகப்படுறது ஒன்றும் தப்பு இல்லையே. சார், நேர்மையான விசாரணை நடந்து உண்மை வெளிவரணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் விருப்பம். இப்போ திமுகவுக்கு மட்டும்தான் அது சொந்தமாக? இப்போ திமுக செய்கிறதெல்லாம் சரி. திமுகனா தமிழக அரசு நம்ம சொல்கிறோம், ரெண்டு ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை அவர் அணுகியிருக்கார். சரி, உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி கிட்னி முறைகேடு விஷயத்தில் இவங்க எஸ்ஐடி போனது, அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இப்போ விஜய் தரப்பு இன்னும் அழுத்தமான வாதங்களை வைக்கக்கூடும். என்ன வாதம் வைப்பாங்க? சார் பாருங்கள், எஸ்ஐடி இவங்க போட்டாங்க, ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்க. இது எல்லாம் இயங்கிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய தமிழக அரசினுடைய ஐஏஎஸ் அதிகாரி அவர்களும், இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரும், இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏவும், இப்படி பல பேர் வீடியோ காட்டி ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், நாங்கள் செய்கிறது தான் சரின்னு ஏடிஜிபியே சொல்கிறாரு. ஒரு மாநிலத்தில் ஏடிஜிபியாக இருக்கக்கூடியவர் விஜய் மேலே தான் தப்புங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருக்காரு. காவல்துறையினர் கரெக்டாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த எஸ்ஐடியிலையும் இருக்கக்கூடிய காவல்துறையினும் தமிழக போலீஸ் தான். அப்போ இவர்கள் இல்லை காவல்துறை தப்பு பண்ணிடுச்சின்னு எப்படி ஒரு நடுநிலையான ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும்? அதனால் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இதான் இன்றைக்கி பிரச்சனை. நீங்கள் எஸ்ஐடியை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆணையத்தை போட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் நிறையா பேர் ஆர்வக் கோளாறில் நிறையா பேசுகிறாங்கல்ல. ஆர்வக் கோளாறுங்கிறத தாண்டி பதட்டம். இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்டார்ல, ஏங்க இந்த பதட்டம்? எல்லாரும் இப்போ இவங்க அமைதியாக விட்டுருந்தாலும் பரவாயில்ல. முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஒரு தலைவர் அப்படிங்கிறவங்க தொண்டர் இறப்பதை விரும்ப மாட்டார். அவர் ரொம்ப நியாயமாக நடுநிலையாக பேசினார், நம்மளே பாராட்டணும். ஆனால் முரசொலியில் பார்த்தீங்கன்னா பதவி வெறி, ஆணவ வெறி அப்படின்னு விஜயை போட்டு என்னென்ன கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துகிறாங்க. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடில் முதலமைச்சரின் எண்ணங்களுக்கு மாறாக செய்தி வரதை எப்படி முதலமைச்சர் விரும்புவார்? இப்போ முதலமைச்சருக்கு தெரிஞ்சு தானே வருது. நல்லா யோசனை பாருங்கள். இப்போ திமுக தலைவராக ஸ்டாலின் விஜயை காரணம் கேவலப்படுத்துவீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப நல்ல பேராக நான் அதெல்லாம் நடுநிலையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. இது எந்த விதத்தில் சரின்னு தெரில. இன்னொன்று, இந்த கோவன் ஒரு பாடகர், எப்பெல்லாம் திமுக வருதோ அப்போல்லாம் இந்த கோவன்கிற பாடகர் விஜயை கேவலமாக சித்தரித்து அவர் பிஜேபிகிட்ட போயிட்டார் அப்படின்னு பிஜேபி ஃபோட்டோலாம் போட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதே கோவன் அப்படிங்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கள்ளச்சாராயம்
டாஸ்மார்க்குன்னு பாடினாங்க. இப்போ அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரில. இப்போ நிறைய பேர் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த எஸ்ஐடி அப்படிங்கிற ஒன்று விசாரித்து கடைசியாக என்ன அறிக்கை கொடுக்கும்? இப்போ பிஜேபி குழு வந்த உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்க? பிஜேபி குழு வந்து திமுக மேலே தாங்க டேமேஜ் பண்ணணும், ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா பிஜேபி அனுப்புகிற குழு திமுகவை தான் கார்னர் பண்ணணும். அப்படி எல்லா புலனாய்வு அமைப்புகளுக்கும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. இப்போ இடி அப்படின்னா யார் ஆதரிப்பா? பிஜேபி ஆதரிக்கும், ஈஸியாக சொல்லிடலாம். இடியை திமுக ஆதரிக்கும், இல்லை விஜய் ஆதரிப்பாரா? பிஜேபி ஆதரிக்கும். சிபிஐ யார் ஆதரிக்கும்? பிஜேபி ஆதரிக்கும். தேர்தல் ஆணையத்தை யார் ஆதரிக்கும்? பிஜேபி ஆதரிக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை யார் ஆதரிப்பார்கள்? தமிழக அரசு ஆதரிக்கும். கடந்த காலத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று வேணால் நம்ம இது லாக்அப் டெத்து, இவர் இறந்தார், அஜித் இறந்தார், அதுக்கு வந்து நீங்கள் காவல்துறை வந்து விசாரித்தாங்க. இல்லை சிபிஐ விசாரணைக்கு கிடைச்சா தான் நியாயம் கிடைக்கும்னு சொன்னாங்க. கரெக்டுங்களா? ஏன் தமிழ்நாட்டில் நடந்தால் சரியாக இருக்காது? ஏன்னா இங்கே இருக்க போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுதானே சார் குற்றச்சாட்டு? நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இங்கேயும் காவல்துறையினர் சரியாக பாதுகாப்பு கொடுக்கவில்லைன்னு சொல்கிறது தானே விஜயுடைய பிரேயர். அப்போ அதே காவல்துறை விசாரித்தா எப்படி சரியாக நியாயம் கிடைக்க முடியும்? அதனால் அவர் பாணி கனி தான். தொடர்ந்து வந்து விஜய் வந்து தந்திரங்களை கற்க வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி ஓரளவுக்கு அப்போ அவருக்கும் இன்புட் வந்துட்டுருக்குல்ல. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் அமைதியாக இருந்தாலும் பழனிசாமி அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியும் எப்படியாவது விஜயை உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக அவருக்கு வாலண்டியராக போய் ஆதரவு தெரிவிக்கிறது நல்லாவே பார்க்க முடியுது. இது விஜயுடைய பலம். இன்னமும் அவருடைய செல்வாக்கு குறையாதது இன்னொரு பலம். ஏன்னா விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கும் மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இந்த கரூர் சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட 11-12 நாள் ஆயிடுச்சு. இன்னும் அதனுடைய வடுகள் மாறவே இல்லை. என்ன திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்னால் கொஞ்ச நாள் அவர் வாயை மூடிட்டு அமைதியாக இருப்பார். ஏன்னா இனிமேல் வந்து அவருக்கு வந்து இது கொடுக்க மாட்டாங்க. நம்ம பேர் என்னது, எங்கேயும் மீட்டிங் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2-3 மாதம் சோர்ந்துருவார். அதுக்கப்புறம் மழை வந்துடும். இனிமேல் ஜனவரி தான். அது ஒரு கணக்கு போடுது. இன்னொரு பயம், அடிக்க ரொம்ப விஜய் நம்ம டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தால் அவர் பிஜேபி போய் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறது? மொத்தமாக முடிஞ்சிருமே, ஆட்சி போச்சுன்னா நிறைய பேர் ஜெயிலில் இருக்கணுமே, இந்த ஒரு பதட்டம். அப்போ விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் திமுகவுடைய எதிர்காலமே இருக்குது. நீங்கள் நடிகரின் கட்சி, அவருக்கு கொள்கை இல்லை என்னென்னமோ சொன்னீங்க. கொள்கை இல்லாமல் தான் இவ்வளோ கூட்டம் வருதான் நமக்கு ஒன்றும் புரியல. டிவியில் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் பார்க்குறாங்க. அது பார்த்த உடனே பயந்து புதிய தலைமுறை சேனல்லே கட் பண்ணுறீங்க. இன்றைக்கி வரைக்கும் வரல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இதே புதிய தலைமுறை சேனல் கட் ஆகும் போது ஐயோ ஊடக சுதந்திரம் பாதிக்கப்பட்டு விட்டதேன்னு இதே ஸ்டாலின் தான் சொன்னார். நம்ம ஒன்றும் புரியல. அப்போ என்ன சொன்னீங்க, இப்போ என்ன சொன்னீங்க? அப்போ ஒன்று, இப்போ ஒன்று. அதேமாதிரி அப்போ வந்து நிறைய பேருக்கு காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்னென்னமோ வாக்குறுதி, சகட்டு மேனிக்கு வாக்குறுதி கொடுத்து எப்படியும் ஜெயிக்கணும். இன்னைக்கு எல்லாம் மண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இப்போ காசாவை எடுத்து போரிட போயிட்டார். காசாவில் நடக்கக்கூடிய படுகொலையை கண்டித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். ரைட்டு, நீங்கள் சொல்கிறாங்க காசாலாம் பேச வேண்டியதெல்லாம் ஓகேங்க. தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள், துப்புரவு பணியாளர்களை பாருங்கள், அரசு ஊழியர்களை பாருங்கள், ஆசிரியர்களை பாருங்கள், மின்வாரிய ஊழியர்களை பாருங்கள், டாஸ்மாக் ஊழியர், இப்போ இவ்வளோ பேரை விட்டுட்டு அதுக்கப்புறம் காசாவை நம்ம போடுவோம். இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம முழக்கம் பண்ணுவோம். அதான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, ஐயோ ஸ்டாலின் வந்து காசாவை எதிர்த்துட்டாரு, இனிமேல் ட்ரம்ப் பயந்துருவார். நெதன்யாகு உண்மை ஸ்டாலினே எதிர்த்துட்டாரா, இனிமேல் நம்ம போரை நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு விரைவில் போர் நிறுத்தம் வருங்கிறாங்க. விரைவில் போர் நிறுத்தம் வந்தால் எல்லாத்துக்கும் நல்லதான். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி டிவிக்கே அப்படிங்கிறது அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. இப்போவும் சொல்கிறோம், வரக்கூடிய 2026 விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார். அவரை தவிர்த்து விட்டு யாரும் தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியாது. தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரிங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்தை பற்றி பேசுகிறோம். இப்படி எல்லா தரப்பட்ட தகவல்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.